அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில உண்ணக்கூடிய உணவா இருக்கக்கூடிய அரிசியிலிருந்து நம்ம சாப்பிடக்கூடிய சோறா இருக்கட்டும், அப்புறம் அரிசியிலிருந்து உருவாக்கக்கூடிய இன்ன பிற பல்வேறு விதமான உணவு வகைகளா இருக்கட்டும், இது இன்னைக்கு இந்தியாவிலையும் சரி, குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு அரிசியிலிருந்து உருவாகக்கூடிய சோறு ஒரு தவிர்க்க முடியாத உணவா தாங்க இருக்கு. இந்த அரிசியை உலகத்துல முதல்ல யாரு விவசாயம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்துல முதல்ல சீனர்கள் தான் இதை விவசாயம் செஞ்சிருக்காங்க. ஆமா, சீனால இருக்கக்கூடிய யாங்சி நதிக்கரை பள்ளத்தாக்குல அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விதமான காட்டரிசி விதைகளை கண்டெடுத்து அதுக்கப்புறம் அதை விவசாயம் செஞ்சு பயிரிட்டு உங்களுக்கு அவங்க நம்ம சாப்பிடக்கூடிய ஒரிசா சாட்டிவா அப்படின்ற ஒரு அரிசி வகையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த அரிசி வகையை அவங்க அந்த காலகட்டங்களிலே இந்தியா போன்ற பல பகுதிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. பிறகு இந்தியாவில கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாவே அதாவது சீனாவுக்கு அடுத்ததான் நம்ம சொல்லணும். இந்த ஆண்டுகள்ல சிந்து சமவெளி நாகரிக பகுதிகளில், அதாவது கங்கை நதி கரை பகுதிகளில் உங்களுக்கு அரிசி உங்களுக்கு பயிரிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் சீனா தான் அரிசிக்கு உங்களுக்கு விவசாயத்துல முன்னோடியா இருக்கு அப்படின்றதுதான் இங்க வரலாற்று ஆய்வுகளுடைய கருத்தா இருக்கு. நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.